ஹலோ வணக்கம் மக்களே, உங்கள் ஜெயின் டிவியின் இசை அண்ட் இன்ஃபோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைம் டிராவல் எபிசோட் வித் யோர் விஜய் வர்ஷன் அண்ட் விஜய் குரல் திருக்குறள். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க மக்களே, இன்னைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். டைம் டிராவல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுக்க டைம் டிராவல் பண்ண போறோம். கடந்த காலத்துக்கும் போவோம், நிகழ்காலத்திலையும் இருப்போம், எதிர்காலத்துக்கும் போவோம். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. என்ன வருஷன் நியூ இயர் அதுமா இப்படி உருட்டுறீங்களே? உருட்டுறனா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் டைம் டிராவல் ட்ரிப் போறோம். வருஷன் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 2025ல இருந்து 2026க்கு டைம் டிராவல் பண்ணி 4 நாள். ஓ, நீங்க அதை தான் டைம் டிராவல்னு சொல்றீங்களா? என்ன வருஷன், பழைய டெக்னிக் வருஷன் இதெல்லாம். லாஜிக் படி நீங்க சொல்றது கரெக்ட் தான் குரல். நம்ம 25ல இருந்து 26க்கு டைம் டிராவல் பண்ணி 1 2 4 நாள் ஆச்சு. இந்த 1 நாள் 2 நாள் 4 நாளுங்கிற டைம் டிராவல் பத்தி நான் சொல்லல, நான் சொல்வதே வேறு. ஆலவேரா அரசவேரா. உங்க எல்லாத்தையும் 543வது வருஷத்துக்கு அப்புறம் இருக்க எதிர்காலத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அதாவது 2569வது வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டு போறேன். ஓ, எது 2509வது வருஷத்துக்கு, அதாவது 543வது வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டு போறான். ஆமா குரல், போறோம். அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணுமா மக்களே? இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு. ஒருவேளை வர வழியில ஏதாவது டைம் மிஷின் கிடைச்சிருக்குமோ? இருக்குமா மக்களே? இருக்காது. சரி, இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராது, என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். ஜி பூம் பா. கேட்டா இது சவடிக்கா கூன் குரல். இது சாவடிக்க போறீங்களா? ஐயோ, பேரன்லோலி போட்ட அண்ணாச்சி, அது சவடிக்கா கூன் அப்படின்னா தாய் லாங்குவேஜ்ல வணக்கம்னு அர்த்தம். இது தாய் லாங்குவேஜா? அப்ப நம்ம தாய்லாந்துல இருக்கோமா? டைம் டிராவல் சொல்லி தாய்லாந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, பேசிக்கிட்டே இல்லாம அங்க கொஞ்சம் உத்து பாருங்க குரல். என்னது அங்க இருக்கு? 2569 பாருங்க இங்க மட்டும் 2026 இருக்கு, 2569 இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? அதான் என்னோட சஸ்பென்ஸ் நிறைஞ்ச என்னோட சீக்ரெட். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸ்வதிகா துகோன். தமிழ்ல அனைவருக்கும் வணக்கம். இசை இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டைம் டிராவல் எபிசோட் வித் விஜய் குரல், விஜய் வர்ஷன். ஆமாப்பா, நெத்தில இருந்த பொட்டையும் சைடுல இருந்த கேபிளையும் காணா. அத பிரேக்கோட பிரேக்கா கட் பண்ணிட்டேன். சரி வர்ஷன், தாய் கேலண்டர்ல 2 வருஷமா எப்படி மென்ஷன் ஆயிருக்கு? 2026 மென்ஷன் ஆயிருக்கு, 2569 மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம இப்போ டைம் டிராவல் பண்ணி வந்தனாலயா, இல்ல அவங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு இருக்காங்களா? 2569ன்றது புத்தர் வருஷம், அதாவது புத்திஸ்ட் கேலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல எல்லாம் வாழல. புத்திஸ்ட் கேலண்டரா? அதுலயே இனி வராத வருஷம்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தாய்லாந்து மக்கள் புத்திசம தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புத்தர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். புத்தர் நம்ம இந்தியாவில பிறந்து வளர்ந்து அவர் வாழும் காலத்துல மக்கள் ஏன் துன்பத்துல கஷ்டப்படுறாங்க, அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடி பல வருஷமா போதிச்சு அவரோட வாழ்க்கையோட கடைசி தருணத்தை அடைஞ்சிருக்காரு. அந்த தருணத்தை இறப்புன்னு சொல்றதுக்கு பதிலா சீடர்கள் அத பிரி நிர்வாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரி நிர்வாணமா? அப்படின்னா என்ன வருஷன்? பிரி நிர்வாணம் அப்படின்னா மீண்டும் பிறப்பு கிடையாது, மீண்டும் துன்பம் கிடையாது, முழுமையான விடுதலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புத்தரோட சீடர்கள் அவர் காட்டின நல்வழியில அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல எப்படி கால்குலேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது
புத்தரோட பிரி நிர்வாணம் அப்படிங்கிற தருணத்தை முடிவில் ஒரு துவக்கம்னு எண்ணி 1 2 3ன்னு இப்ப 2569வது வருஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி புத்த மதம் ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்துன்னு பல நாடுகளுக்கு பரவும் போது எண்ணும் முறையும் பல நாடுகளுக்கு பரவுனுச்சு. இதுல தாய்லாந்து தான் இப்பவும் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது புத்தரோட பிரி நிர்வாணத்துல இருந்து வருஷங்கள் என்ன பட்டுச்சா? ஆமா குரல், அதனாலதான் நமக்கு 2026, அவங்களுக்கு 2569. அப்ப தாய்லாந்து மக்கள் இப்ப எதை பின்பற்றிட்டு இருக்காங்க? 2026 இல்ல 2569? அவங்க 2 வருஷத்தையுமே யூஸ் பண்றாங்க. தாய்லாண்டோட பர்த் சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட், டிவோர்ஸ் சர்டிபிகேட், மற்ற கவர்மெண்டோட எல்லா டாக்குமெண்டேஷனுக்காகவும் அஃபிஷியலா புத்திஸ்ட் இயர் தான் யூஸ் பண்றாங்க. 2026 குளோபலைசேஷனுக்காகவும் பாஸ்போர்ட் பர்பஸ்க்காகவும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா கவர்மெண்டோட டாக்குமெண்ட்காக 2569 யூஸ் பண்றாங்க. அதர் கண்ட்ரிஸோட கம்யூனிகேஷன் வச்சுக்க அப்புறம் பாஸ்போர்ட் பர்பஸ்க்கும் 2026 யூஸ் பண்றாங்க. கரெக்டா வருஷன்? கரெக்டு தான் குரல். அதே போல அவங்க கலாச்சார அடிப்படையில மட்டும் இல்லாம அபிஷியலாவும் அந்த புத்திஸ்ட் இயரை யூஸ் பண்றாங்க. அக்மார்க் கவர்மெண்ட் முத்திரையோட மற்ற இந்த லா பாஸ் பண்ணுனா கூட புத்திஸ்டோட டேட் அண்ட் இயர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு இப்பதான் அர்ஜென்ட்டா டவுட் ஒன்று வருது வருஷன். என்ன டவுட்டு? இயரோட கால்குலேஷன் அப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஏன் இப்போ 2026ல இருக்கோம்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் மக்களே. உங்களை சேர்ந்த இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது டைம் டிராவல்ன்ற எபிசோட் வித் யூ விஜய் வர்ஷன் அண்ட் விஜய் குரல். திரு 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 திருக்குறள். சரி வருஷன், மக்களுக்கு எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. புத்திஸ்ட் கேலண்டர் அப்பவே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏன் இன்னும் 2026ல இருக்கோம்? நம்மளும் 2069ல தானே இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது இங்கிலீஷ் கேலண்டர். இத ரோமர் தான் வடிவமைச்சிருக்காங்க. அவங்களோட வருஷத்துல வெறும் 10 மாசம் தான் இருந்திருக்கு. அதுலயும் மார்ச் மாசம் தான் வருஷத்தோட முதல் மாதமாவே இருந்திருக்கு. அதுலதான் அவங்க நியூ இயரும் கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வருஷத்துல 10 மாசம் இருக்க கூடாது, 12 மாசம் இருக்கணும்னு ஜனவரியும் பிப்ரவரியும் 11, 12 ஆகிய கடைசி 2 மாசமா தான் ஆட் பண்ணிருக்காங்க. இது ஜனவரி பிப்ரவரி கடைசி 2 மாசமா? அப்ப அது முதல் 2 மாசம் இல்லையா? ஆமா குரல், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர லீப் இயர்ல எக்ஸ்ட்ரா ஒரு டே ஆட் பண்ணும்ல, அத வருஷத்தோட கடைசி மாசமான பிப்ரவரியில ஆட் பண்ணி ஜூலியன் கேலண்டரா பிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூலியன் கேலண்டர்ல ஒரு சில மாற்றத்தை பண்ணி கடைசி 2 மாசமான ஜனவரி பிப்ரவரிய முதல் 2 மாசமான ஜனவரி பிப்ரவரியா மாத்தினாங்க. அது மாத்தின ஒரு பேரு போப் கிரிகோரி. அவரோட பேரை தான் இந்த கேலண்டருக்கும் வச்சு கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த லீப் இயர் இருக்குல்ல, அத டிசம்பர்ல ஆட் பண்ணோம்னா 32ன்னு வருங்கிறதுக்காண்டி நாட்கள்ல குழப்படி ஆகும். அதனால அது பிப்ரவரியிலேயே இருக்கணும்னு வழக்கம் போல அப்படியே விட்டுட்டாங்க. ஓ, அதனாலதான் பிப்ரவரியில லீப் இயர் ஆட் பண்றாங்களா? ஓகே ஓகே. வருஷன், நானும் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜீசஸோட பிறந்த நாளை வச்சுதான் கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாமே. இல்ல குரல், நீங்க சொல்றது டெக்னிக்கலி தப்பு. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரோமர்கள் கேலண்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அவங்க ஆட்சி செஞ்ச ராஜாக்களோட வருஷங்களை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஜீசஸோட பேர்ல தான் இந்த கேலண்டர் உருவானுச்சே தவிர ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு கால்குலேட் பண்ணது கிடையாது. ஜீசஸோட பர்த்டேவும் டிசம்பர்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே தவிர ஜீசஸ் பிறந்த எக்ஸாக்டான வருஷம் யாருக்குமே தெரியாது. அப்போ ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வந்தாரா இல்ல புத்தர் ஃபர்ஸ்ட் வந்தாரா? பல ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் படி புத்திசம்க்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி வந்திருக்கு. இன்னொரு உண்மையா சொல்லட்டுமா, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் பிறந்திருக்காரு. மிஸ்டர் குரல், திருக்குறள் எழுதின திருவள்ளுவரே ஜீசஸ்க்கு முன்னாடியே பிறந்திருக்காரு. ஓஹோ, பரவாயில்ல, பல ஹிஸ்டரியை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, கரைச்சு குடிச்சு வச்சிருக்கீங்களே. கரைச்சலா பிடிக்கல குரல், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு ஸ்டோரியும் சூப்பரா இருந்துச்சு. சரி வாங்க வருஷன், நீங்க டைம் டிராவல் பண்ணாலும் இல்லைனாலும் நான் உங்க எல்லாரையும் டைம் டிராவல் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சேஞ்சா
முன்னாடி இல்லாம கொஞ்சம் பின்னாடி. எங்க, எப்போ, எப்படி? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இசையன் இன்ஃபோ நிகழ்ச்சியில டைம் டிராவல் எபிசோட் வித் யோர் விஜய் குரல், விஜய் வர்ஷன். ஆமா குரல், நீங்க டைம் டிராவல்னு சொன்னீங்களே, அதுக்காக நானும் மக்களும் ரெடியா இருக்கோம். போலாமா? போலாமே. ஸ்லாம் சியோஜ். இப்ப நம்ம வந்திருக்க இடம் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஈத்தோப்பியான்ற கண்ட்ரி. வருஷம் 2018. இவங்க ஆல்ரெடி 2018ஓட நியூ இயரை முடிச்சு 4 மாசம் ஆச்சு. இது 4 மாசமா? அப்ப இவங்களுக்கு நியூ இயர் எப்ப குரல்? நம்ம கேலண்டர் பிரகாரம் பார்த்தா செப்டம்பர் 11 வரும். இதே லீப் இயர்னா செப்டம்பர் 12 வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, இவங்களுக்கு மொத்தம் 13 மாசம். இதுல 13வது மாசம் தான் இருக்கிறதுல சின்ன மாசம். அதோட பேரு பெக்யூன். அதுல மொத்தம் 5 நாள் தான் இருக்கும். இதுவே லீப் இயர்னா 6 நாள் இருக்கும். அப்போ மத்த மாதத்துல எத்தனை நாள் குரல் இருக்கும்? மற்ற 12 மாசத்துலயும் கரெக்டா 30 நாள் இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் மாதிரி ஒரு மாசம் 30, ஒரு மாசம் 31, பிப்ரவரி வந்தா 28, இதே லீப் இயர்னா 29 அப்படிலாம் இருக்காது. கரெக்டா 30 நாள் இருக்கும். எப்படி நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. அட இருக்கியா இதுல 30? ஓ ஓகே, புரியுது குரல். இவங்க ஏன் 7-8 வருஷம் பின்னாடி இருக்காங்க குரல்? பின்னாடின்னு சொல்ல முடியாது, இவங்களோட கேலண்டர் சிஸ்டம் அப்படி. இவங்களும் தாய்லாந்து பீப்புள் மாதிரி தான். இவங்களோட கவர்மெண்ட் அஃபிஷியல் பேப்பருக்கு 2018னும் இவங்களோட பாஸ்போர்ட் அண்ட் குளோபலைசேஷன் கம்யூனிகேஷனுக்கு 2026னும் மென்ஷன் பண்றாங்க. புரியுது 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 குரல். அண்ட் இது மட்டும் இல்ல வருஷன், இவங்களோட டைம் சிஸ்டமும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது டைம் சிஸ்டமுமா? ஆமா வருஷன், நம்மளை பொறுத்தவரை 12 மணி ஆனாதானே அடுத்த நாள் கணக்கு. ஆனா அவங்க நம்ம ஏன் ஒரு நாளை இருட்டில் ஆரம்பிக்கிறோம், பகல்ல ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சு பகல்ல டைமிங்கை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னங்கய்யா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். கேளுங்க, சொல்றேன். சன்ரைஸ் சன்செட் எப்ப ஆகுது? என்ன, காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிடும். கரெக்ட். ஆனா அவங்களுக்கு சன்ரைஸ் 12 AM, சன்செட் 12 PM. சரி, அப்ப மார்னிங் 6 மணினா இவங்களுக்கு 12 மணி. அப்ப 7 மணினா 1 மணி, 8 மணினா 2 மணி. ஆமா, ஆக மொத்தத்துல வெளிச்சமா இருந்தா பகலு, இருட்டிருச்சுன்னா நைட்டு. ரைட்டு. அப்ப லாஜிக்கா அவங்க சொல்றது கரெக்ட் தானே குரல்? ஆமா வருஷம், ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியாம சின்ன வயசுல மேக்ஸ் டீச்சர்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருப்போம். ஆமா குரல், கரெக்ட் தான். சரி வாங்க மக்களே, இப்பயாச்சும் நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு லாஜிக்கா ஆன்சர் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல ஒரு குட்டி சாங் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் மக்களே, உங்கள் ஜெயின் டிவி இசை இன்ஃபோ நிகழ்ச்சி. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது டைம் டிராவல் எபிசோட் வித் யோர் விஜய் வர்ஷன் அண்ட் விஜய் குரல், திருக்குறள். சரி வாங்க மக்களே, நம்ம இப்போ 1404வது வருஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணலாம். இது 1404வது வருஷமா? எந்த கண்ட்ரி குரல் அது? ஆக்சுவலா அது கண்ட்ரி இல்ல, கண்ட்ரீஸ்ன்னு சொல்லணும். ஆக்சுவலா அது 3 கண்ட்ரி: ஈரான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா. இதுல ஈரான் ஆப்கானிஸ்தானும் 1404வது வருஷத்துல இருக்காங்க. ஆனா சவுதி அரேபியா அவங்கள விட 43 வருஷம் முன்னாடி இருக்காங்க. அதாவது 1447வது வருஷத்துல. இவங்க ஃபாலோ பண்றது ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரியா அப்படின்னா? ஹிஜ்ரினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத ஹிஜ்ரின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் காரணத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன அழகான கதை இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி மெக்கால முகமதுன்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு, அல்லாவோட தூதர். அவரு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நல்லதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சோ இதை பிடிக்காத சில பேர் அவரை துன்புறுத்தி அவரை கொல்ல கூட தயங்கிட்டாங்க. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் காட்டின வழியில மெக்கால இருந்து மதீனாக்கு போறாரு. அங்க இருக்கிற மக்களுக்கும் அதே நல்லதான் அவர் செஞ்சாரு. அவங்களும் அவரை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. சோ இப்படிதான் ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டி உருவாச்சு. ஓ, அவர் பண்ண அந்த பயணத்தோட பேரு தான் அந்த கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டர்னு வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி வருஷன், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட். ஈரான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா இந்த 2 கண்ட்ரிலையும்
ஹிஜ்ரி கேலண்டர் தானே யூஸ் பண்றாங்க. அப்படி இருந்து அவங்களுக்கே 43 வருஷம் டிஃபரன்ஸ் ஆகுது. ஹிஜ்ரி கேலண்டரை மொத்தம் 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு சோலார் கேலண்டர், இன்னொன்னு லூனார் கேலண்டர். சோலார் கேலண்டர் சூரியனை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. லூனார் கேலண்டர் மூணை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. சோலார் கேலண்டர்ல மொத்தம் 365 நாள் இருக்கு. லூனார் கேலண்டர்ல மொத்தம் 354 நாள் இருக்கு. ஸோ அதனாலதான் இதுல கம்மியா இருக்கிறதுனாலதான் இவன் லீடிங்ல இருக்கான். சரி, நிலாவை வச்சு எப்படி கேலண்டர் கால்குலேட் புரியலையே. ஆமா வர்ஷன், இப்போ 29வது நாள் வருதுன்னு வைங்க. ஸோ இவங்க நிலாவை போய் பார்ப்பாங்க. நிலா வந்துச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு போவாங்க. நிலா வரலன்னா அந்த மாசத்துல 30 ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிலா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த், நிலா வரலன்னா அதே மந்த். முகரம், ரம்ஜான் இதெல்லாம் நிலாவை பார்த்து டிசைட் பண்ணுவாங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒவ்வொரு மந்த்தையும் இப்படிதான் கடப்பாங்கன்றது இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். ஹர்ஷன், இன்னொன்னு தெரியுமா? மொஹரம்ங்கிறது முஸ்லிம்ஸோட நியூ இயர். அதுதான் ஹிரிஜி கேலண்டர்ல வர ஃபர்ஸ்ட் மந்த். ரம்ஜான்ங்கிறது ஹிரிஜி கேலண்டர்ல வருது 9வது மந்த். ஓ, அப்ப நம்ம முஸ்லிம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ் நோன்பு இருப்பாங்களே அந்த மந்த் தானே? எஸ், அதேதான். ரம்ஜானும் முகரமும் ஃபெஸ்டிவல் நேம் மட்டும் கிடையாதா? மந்தோட நேம்ங்கிறதே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். ஹர்ஷன், இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இந்த 3 கண்ட்ரிஸும் அவங்களோட டாக்குமெண்ட்டுக்கு இதே வருஷத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் பாஸ்போர்ட்டும் குளோபல் கம்யூனிகேஷனுக்காகவும் 2026 மென்ஷன் பண்றாங்க. ஒரே உலகம், ஆனா எவ்வளவு டிஃப்ரெண்டான கேலண்டர்ஸ். மக்களே, உங்களுக்கு பிக்கஸ்ட் சீக்ரெட் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் மக்களே. இசை இன்ஃபோ நிகழ்ச்சியில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டைம் டிராவல் எபிசோட் வித் யோர் விஜே குரல், விஜே பர்ஷன். ஓகே குரல், உங்களுக்கும் மக்களுக்கும் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. உலகத்துல எத்தனை மணி நேரம் நியூ இயர் இருக்கும்? இதுவா? இது ரொம்ப ஈஸி வெர்ஷன். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். அப்ப நியூ இயர் 24 ஹவர்ஸ் தானே? வாவ், சூப்பர். பட் தவறான பதில். அது தவறா? ஆமா. சரி, மக்கள் என்ன சொல்றாங்கிறத வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நியூ இயர் வருது இல்லையா? சோ உலகத்துல நியூ இயர் எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 24 மணி நேரம் இருக்கா? எவ்வளவு மணி நேரம் இருக்கும்? ஒரு செகண்ட் 24 hours. ஒரு 1 இயர் 24 hours. ஆனா வந்து கொண்டாடுறது வந்து மக்கள் வந்து இந்த 12 o'clockல இருந்து அவ்வளவுதான். இந்த half an hour மட்டும் தான் கொண்டாடுவாங்க. 1 hour கரெக்டா 12 to 1 o'clock அது மாதிரி தான் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 10 minutes அவ்வளவுதான் வரும். 24 hours தான் இருக்கும். அதுக்குள்ள கொண்டாடிட்டாதான் உண்டு. நியூ இயர்னா 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுவோங்க. 1 minute. சரி மக்களே, ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தெரியலனா தப்பு இல்ல. வாங்க அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல நியூ இயர் எவ்வளவு மணி நேரம் இருக்கும்? அதுக்கு சரியான பதில் 26 மணி நேரம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். பூமி தன்னையே சுற்றி ஒரு சுழல்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அப்படி சுழலும் போது பூமியோட பாதி பகுதி சூரியனை நோக்கி இருக்கும், இன்னொரு பாதி பகுதி இருட்டா இருக்கும். இப்படி தான் இரவும் பகலும் உருவாகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு டைம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. பட் இதனால பயணம் பண்ணும்போதும் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கால் பண்ணி பேசும்போதும் அறிவியல் தெரிஞ்சுக்கும் போதும்னு பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான கிளாக் யூஸ் பண்ணுவோம். அது எந்த கண்ட்ரிக்கும் சொந்தமாக இருக்காது, சீசன் சேஞ்ச் ஆகும்போது மாறாது, எப்பொழுதும் ஒரு நிலையாக சமமாக இருக்கும்னு டிசைட் பண்ணாங்க. அதான் யூடிசி, கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம்னு சொல்லுவாங்க. யூடிசிங்கிறது ரெஃபரன்ஸ் டைம்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரம்பம். 0ன்னு கூட வச்சுக்கலாம். எல்லா நாடுகள்லையும் சூரியன் உதயமாகும் நேரமும் மறையும் நேரமும் ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. ஒரு சில கண்ட்ரி இந்த யூடிசியிலிருந்து முன்னிலையிலையும் பல கண்ட்ரிஸ் பின்னிலையிலையும் இருக்கும். முதலாக சூரிய உதயம் பார்க்குற கண்ட்ரி பெயர் கிரிபாட்டி. இந்த கண்ட்ரி யூடிசியிலிருந்து 14 மணி நேரம் முன்னிலையில் இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த கண்ட்ரி வரிசையாக சூரிய உதயத்தை வெவ்வேறு சமயத்தில் ஆனால் ஒரே நேரமான 6 மணிக்கு பார்த்துக்கிட்டே வருவாங்க. இந்த வரிசையில் கடைசியாக சூரியன் உதயறத 6 மணிக்கு பார்க்குற ஐலாண்ட் பேக்கர் ஐலாண்ட். இது யூடிசியிலிருந்து 12 மணி நேரம் பின்னிலையில் இருக்கும். இப்படி முதல் சூரிய உதயத்தை 6 மணிக்கு பார்க்குற கண்ட்ரியிலிருந்து
கடைசியாக சூரிய உதயத்தை அதே 6 மணிக்கு பார்க்குற கண்ட்ரி வரைக்கும் உள்ள மணி நேரங்களை நம்ம எண்ணணும்னா 26 மணி நேர இடைவெளி வரும். இது நியூ இயர்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே முதல் கண்ட்ரியில் காலையில் 6 மணி ஆணுச்சுன்னா கடைசியாக வர கண்ட்ரிக்கு அதே 6 மணி யூடிசி பிரகாரம் ஆகிறதுக்கு 26 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோன்னா 2 இல்லை 3 மணி நேர தூரத்தில் தான் இருக்கும். கிரிபாட்டி கண்ட்ரி முதலாக சூரிய உதயத்தை பார்க்கறதுனால ஒரு டேட் முன்னாடி இருப்பாங்க. இப்போ நமக்கு 4th ஜான்வரினா அவங்களுக்கு இந்நேரம் 5ஆம் தேதின்னு ஆகியிருக்கும். பேக்கர் ஐலாண்டும் நம்மளை மாதிரி 4ஆம் தேதியில் தான் இருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஃப்ளைட் எடுத்து பேக்கர் ஐலாண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணோன்னா நம்மளால் 26 மணி நேரம் முன்னாடியும் போக முடியும், 26 மணி நேரம் பின்னாடியும் போக முடியும். புரியலையா? வெறும் 2 மணி நேரத்தில் நம்மளால் 5ஆம் தேதிக்கு முன்னாடியும் போக முடியும், 4ஆம் தேதிக்கு பின்னாடியும் வர முடியும். இது மட்டும் இல்லை, யூடிசியிலேருந்து சரியான நேரத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நம்மளால் ஒரே நேரத்தில் 3 டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இன்றைக்கி நமக்கு 4ஆம் தேதி. இதுவே நான் கரெக்டாக 3 மணி ஈவினிங் டைமில் கால்குலேட் பண்ணியிருந்திருந்தா பேக்கர் ஐலாண்டில் அவங்களுக்கு நைட்டு 10 மணி 3rd ஜான்வரின்னு இருந்திருக்கும். இதுவே நான் கிரிபாட்டி கண்ட்ரியில் பார்த்துருந்தா அவங்களுக்கு 12 மணி ஆகி அடுத்த நாளான 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கும். 24 மணி நேர இடைவெளி மட்டும் இருந்திருந்தா நம்மளால் வெறும் 2 டேட் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். 26 மணி நேர இடைவெளி இருக்கிறதுனால தான் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் 3 டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. சமப்பா. இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்க கேலண்டரை நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியாலையும் கிரிகோரியன் கேலண்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே பல கேலண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரீஜனல் கேலண்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கேலண்டர்ஸ், சித்திரை, வைகாசி, ஆனி இப்படிங்கிற நம்ம தமிழ் கேலண்டர் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம் இல்லையா? அது போலவே விஷு, பீஹு, கூடி பாடுவா இப்படிங்கிற நேமெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மற்ற ஸ்டேட்டோட ரீஜனல் நியூ இயர். நம்மள மாதிரியே பல நாடுகளும் அதை கலாச்சாரத்துக்கு மட்டுமே யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சில நாடுகள் அதை அஃபிஷியலாகவும் கவர்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுல இது ரெண்டுமே அழகுதாங்க. பட் மக்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்மளும் நம்மளோட தமிழ் நியூ இயரை கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா இப்ப நம்ம எந்த இயர்ல இருந்திருப்போம்? சூப்பர். கரெக்டான ஆன்சரை எங்க ஸ்கிரீன்ல தெரியுற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர்லயோ ஷேர் பண்ணுங்க. நியூ இயரோட பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஷோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ மை டியர் மக்களே, நீங்க எப்பயாச்சும் ஒரு நாளை மிஸ் பண்ணிட்டோம், இல்ல ஒரு மாசத்தை மிஸ் பண்ணிட்டோம், இல்ல ஒரு வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா கவலைப்படாதீங்க. எங்களை மாதிரி நீங்களும் டைம் டிராவல் பண்ணி அந்த நாளையோ அந்த மாசத்தையோ அந்த வருஷத்தையோ ரீக்ரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண டைம் டிராவல் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இசைன் இன்ஃபோ நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை டைம் டிராவல் பண்ணி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிவருவது விஜே வர்ஷன் அண்ட் விஜே குரல். திருக்குறள். போதும். நன்றி, வணக்கம்.